உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இந்த குரு பெயர்ச்சி உச்ச குருவாக நிற்கக்கூடிய கடகத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறார், இதனால் என்ன நீங்கள் நன்மைகளை அடைய போகிறீங்க அப்படின்றத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்துடையும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் ஃபஸ்ட் உங்களுடைய கேரக்டர் என்னென்னா, எப்பவுமே குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை உண்டாக்கும் நினச்சி நேர்மையாக செயல்பட்டு அந்த வேலைகளை முடித்து ஒரு ரிசல்ட்டை சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லை, எப்போவுமே கலை, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்தாலும் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுலேயும் ரிஷபராசினா சொல்லணுமா, எப்போவுமே இவங்க உற்சாகமாக இருப்பாங்க, மற்றவங்களை உற்சாகப்படுத்திடுவாங்க. அந்த லெவலுக்கு தன்னுடைய கஷ்டங்களை கூட உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் காட்டிக்காமல் தன்னோடு இருக்கக்கூடியவங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடியவங்க. அதுவும் குறிப்பாக அன்பு, காதல் இந்த விஷயத்தில் ரொம்ப நிலைச்சி நிற்கக்கூடியவங்க, நீண்ட நாள் நட்புகளை கொண்டவங்க ரிஷபராசி அன்பர்கள். அவ்வளோ சாதாரணமாக எந்த நட்பையும் வந்தாங்க பார்த்தோம் அவ்வளோதான் போச்சு அப்படின்றதெல்லாம் இல்லை. வச்சிட்டிங்கன்னா நம்பிக்கை, அவங்கள ரொம்பவும் அவங்களுக்குரிய விஷயங்களை பார்த்து செய்வீங்க. ரொம்ப யோசித்து திட்டமிட்டு எந்த வேலைகளையும் அழகாக முடிப்பீங்க. கடின உழைப்பாளிகள் நீங்கள். அது மட்டுமல்ல, வாழ்க்கையை இப்படித்தான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, அழகாக, ஜெனுவலாக, லக்ஸரியாக அந்த லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படித்தவங்க நீங்கள். அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆதிக்கம் கொண்டவர் சுக்கிர பகவான். அப்போது இந்த சுக்கிர பகவானுக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தா லாபஸ்தானாதிபதி ஒரு பக்கம், மறுபக்கத்தில் அஷ்டமாதிபதியும் அவர் தான். அந்த குரு பகவான் உச்ச குருவாக அந்த வீட்டில் நிற்கும்போது அவர் பார்வை எங்கே விழுது அப்படின்றது நம்ம ரொம்ப அவசியமாக பார்க்கணும். அப்போது அவர் பார்வை தான் ரொம்ப முக்கியம். குரு பார்வை கோடி நன்மைகளை உண்டாக்கும். அப்போ குரு பார்வை எங்கே விழுது? மகரத்தில் 180 டிகிரியில் விழுது. ஃபஸ்ட்டு 7ஆம் பார்வை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 7ஆம் பார்வைக்கு அவ்வளோ பவர். ஏன்னா அவரை டைரெக்டாக பார்ப்பார். அப்போ டைரெக்டாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு எந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய 9ஆம் வீடு. அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தை டைரெக்டாக பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை அவர் பார்க்கும்போது அந்த இடம் உங்களுக்கு என்ன இடம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், 7ஆம் பாவம், 7ஆம் வீடுன்னு சொல்லுவோம். அப்போ 7ஆம் வீடு ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீடு. அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டையே பார்க்குறார். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு யோககாரகனாகப்பட்ட சனி பகவானை அவர் பார்க்குறார். அப்போ அந்த இடத்த பார்க்கும்போது அந்த சனி பகவான் யார்? உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு அதிபதி, உங்களுடைய 9ஆம் வீட்டிற்கு அதிபதி. எவ்வளோ பெரிய விஷயம். தர்ம கர்மாதிபதியை இந்த இடத்துல பெரிய லெவலில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம குரு பகவான். அப்போது ரிஷபராசியை பொறுத்தவரையிலையும் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிக்காமல் தூங்க மாட்டீங்க. அவ்வளோ போல்டாக செயல்படக்கூடிய நீங்கள் கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து பார்த்தீங்கனாலே ஏன் நமக்கு தொடர்ந்து நாம் நினச்ச இலக்கை அடைய முடியாமல் நம்ம இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. அது மட்டும் இல்லை, இன்னும் சிலரது வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள், இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருந்தவங்களும் இல்லை. இப்போ உங்களை மாதிரியான தடுமாட்டத்தில் எங்கே நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ, வாங்கின இடத்துல இந்த பணத்தை கொடுக்க முடியாமல் போயிடுமோன்ற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. பட் ரிஷபராசிக்கு சில விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் பாசிட்டிவ்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதற்கு உண்டான பாசிட்டிவை நாம் அடைய முடியல. ஏன் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த குழப்பத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல்
கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இப்போது இந்த குரு பகவான் வந்து நின்று அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இடம். எந்த இடம் நமக்கு அவசியம், எந்த இடத்துல விழுந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் பார்வை நமக்கு கொண்டு போகுமோ அந்த இடத்தையும் அந்த வீட்டிற்கு அதிபதியும் அவர் பார்க்க ஆரம்பித்தாச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய எய்ம், உங்களுடைய அந்த அந்த லட்சியம் ப்ளஸ் உங்களுடைய நோக்கம் எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இப்போ குரு பகவான் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறார். பட் அவர் நின்ற இடத்த கொஞ்சம் அசைச்சு காட்டுவார். எப்போவுமே குரு பகவான் நின்ற வீட்டுக்கு சோதனைகளை கொடுப்பார். நின்ற வீடியது 3ஆம் பாவம். அப்போ 3ஆம் பாவத்தில் நின்றதுனால சந்தோஷப்படுங்க. ஒரு விதத்தில் 3ஆம் பாவத்தில் என்ன கொடுப்பாரு, இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். நாம் இதை முடிச்சிருவோமா, இது முடிக்க மாட்டோமோ, இது நம்மளால் பண்ண முடியுமா, நம்மளால் பண்ண முடியாதான்ற ஒரு பயத்தை உருவாக்கிடுவார். ஒன்று. ரெண்டாவது, அந்த 3ஆம் பாவம்ன்றது என்ன, மிகுதியான குழப்பங்கள், ரொம்ப குழப்பத்தை கொடுப்பார். தெளிவாக முடியாத அளவுக்கு நைட்டெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் பகலில் அதே நேரத்தில் காலையில் எந்திரிச்சதும் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல தெளிஞ்சு ஒரு அழகான ஒரு விஷயத்தை நல்லா வந்து நீங்கள் இறங்கி செயல்படுத்தி முடிக்கிற மாதிரியான ஒரு அருமையான நிலையை உருவாக்கிடுவார். அப்போது குழப்பத்தை கொடுக்குறவர் அவர் தான். 11ஆம் வீட்டில் இருக்கிற சனி மேலே பார்வை விழுறதுனால 10ஆம் வீடாகப்பட்டவர் தான் அவருடைய வீடுன்றதுனால அவர் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி ரூட்டை கொடுத்துருவார். அப்போது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இங்கே ஃபஸ்ட் உங்களுக்கு தொழில் ரீதியில் டாப் பொசிஷனுக்கு போக போகிறீங்க. நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை கார்னர் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்களோன்னு பயப்பட்டு உங்களுக்கு சூழ்ச்சிகளை உருவாக்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, பதிலடியை உண்டாக்க போகிறீங்க. நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்து அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய என்ட்ரி இருக்க போகுது இந்த வருடம். அதுவும் குறிப்பாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 2ஆம் தேதியில் இந்த பெயர்ச்சி ஆகுது. அப்போது இந்த ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடியது இந்த ஒரு வருஷம் கண்டினியூவாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் வீடுன்றது இளைய சகோதரர் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்குரிய விஷயங்களை செய்யும் பொழுது ரொம்ப கவனத்தோடு செயல்படுத்தணும். அவங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப உஷாராக இருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த பார்வை, இந்த குரு பார்வை இந்த 7ஆம் பாவத்தில் விழுது இல்லையா. ஃபஸ்ட்டு 7ன்றது திருமணத்திற்குரிய ஒரு இடம். நீண்ட நாள் திருமண தடை நீங்க போகுது, உங்களுக்கு திருமணம் அமைய போகுது. அழகாக அந்த திருமணம் தடையானவங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளன்ட்டு எல்லாம் ஃபிக்ஸை கடைசி நேரத்தில் கூட மிஸ் ஆகிருக்கும். எந்த பொண்ணை பார்த்தாலும், எந்த ஜாதகத்தை பார்த்தாலும், எந்த மாப்பிள்ளை வந்தாலும் அந்த பொண்ணுக்கு அமையலைன்ற ஒரு வார்த்தை, இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். அப்போது திருமண வாய்ப்பு 100% எங்களுக்கு கிடைக்க போகுது. இத்தனை நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து சரி இப்படி அமைஞ்ச கூட போதுமே அப்படின்னு நினச்சதை விட டாப் லெவலில் உங்களுக்கு அமைய போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது இங்கே இந்த 7ஆம் பாவம்ன்றது ஒன்று திருமணம், 2வது மனைவி சார்ந்த இடம், மனைவிக்கு கணவன் சார்ந்த இடம். அப்போது ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே என்னவோ தெரியல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிட்டே இருக்குது. அது சொந்தம் பந்தம் தேர்ட் பர்சன் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் ஏதோ ஒன்று குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதனால் வந்து குடும்பத்தில் ஒரு மனநிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிட்டே இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த கணவன் மனைவியினுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விலகி ஒரு நல்ல சுமூகமான நிலைமைக்கு வரப்போகிறீங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு உங்களுக்கு உண்டாக போகுது. 2 பேரும் ஒன்றாக இணைஞ்சி நீங்கள் ஒரு பெரிய லெவலில் குடும்பத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக போகிறீங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு டாப் லெவலில் இந்த வளர்ச்சி உச்ச குரு வந்து உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய தொழில் ரீதியிலையும் சரி, குறிப்பாக வேலை ரீதியில் ப்ரமோஷன் லெவலுக்கு நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியங்கன்னா கண்டிப்பாக நிறைய அவார்டு வாங்குவீங்க. நிறைய வந்து ஒரு ரெக்கார்டை உருவாக்குவீங்க. அந்த லெவலுக்கு இது டாப் லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. அதுவும் நீங்கள் நேர்மை, உண்மை, தெய்வ சிந்தனைகளோடு வாழக்கூடியவங்க. அந்த சிந்தனைகளுக்கும் இந்த கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். இது ஏதோ ஒன்று நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரார்னரியான ஒரு விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு நீங்கள் உணர போகிறீங்க. ஏன்னா
இந்த குரு பார்வையினால் தெய்வத்தினுடைய முழு அனுகூலமே உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வ பார்வையால் நீங்கள் பிரகாசம் அடைய போகிறீங்க, ஜொலிக்க போகிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஒரு குரு பயிற்சி இது. இந்த குரு பயிற்சியில் இன்னும் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி சனி பகவான குரு பார்க்கறது தான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அப்போ சகல சௌபாகியங்களும் உங்களை அடைய போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, எப்பேற்பட்ட எதிரிகளையும் துரோகிகளையும் வெல்லக்கூடிய காலகட்டமாக இது மாறப்போகுது. வேலையே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இங்கே வேலை கிடைச்சிடும். ஆல்ரெடி இருந்த வேலை போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு அற்புதமான அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியோட ஒரு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டாகிடும். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையிலும் வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அந்த இடத்துல நிற்கக்கூடிய இந்த தருணத்திற்கு அப்படியே பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுவார். இதில் இந்த குரு பயிற்சி ஆகும்போது இந்த ராகுவிலிருந்து இந்த கேது வரைக்கும் தொடர்ச்சியாக கிரகங்கள் நிற்கும். இங்கே கேது ப்ளஸ் குரு பகவானுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு புதனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு பக்கம் மேஷத்தில் செவ்வாய்க்கு அடுத்தது சனிக்கு அடுத்தது ராகு. பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கிரகங்கள் இருக்கும். இது கிரகமாளிகா யோகம். அப்போது ஒரு யோக நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. இத்தனை வருஷங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பெரிய லெவல் ஒரு ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்க. அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. ஆல்ரெடி திருமண வாழ்க்கை அவங்களுக்கு செஞ்ச ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அழகாக சால்வ் பண்ணி தேவையில்லாத வாக்குவாதங்களும் தேவையில்லா அபாட பழிகளில் இருந்து மீண்டு வெளியிலிருந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அருமையான ஒரு அமைப்பை உருவாக்க போகிறீங்கன்றது 100% உண்மை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் தான் பெற்ற பிள்ளைகள் வைரக்கல்லாக இருந்தும் அழகாக ஜொலிக்கிற அளவுக்கு இருந்தும் அவங்களுக்குடைய தேவைகள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கும் நல்ல ஒழுக்கம், நல்ல அழகு, அறிவு, ஆற்றல் எல்லாம் இருந்தும் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையலை என்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வருத்தத்தையும் தாண்டி இந்த குரு பெயர்ச்சியால் பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைய போகுது. குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை நம்பிட்டிங்கன்னா ரொம்ப நம்புவீங்க. உங்களோட இருக்கிறவங்க, உங்கள்கிட்ட பழகிறவங்க, அவங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி செயல்படுவீங்க. அப்படி நம்பி இறங்கி கடந்த காலகட்டங்களில் அவங்களுக்குரிய சில விஷயங்களை செய்து கொடுத்த பணம் கை வராமல் நம்பி நிறைய விஷயங்களை விட்டு இன்றைக்கி கடனாளியாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள். ஏன் நமக்கு இப்படி இருக்குது, நம்ம இதை எப்படி சரி பண்ண போகிறோம், இதிலேருந்து எப்படி மீண்டும் நம்ம வெளியில் வரப்போகிறோன்ற அளவுக்கெல்லாம் பல சிந்தனைகள் இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த யோசனைகளிலிருந்து அழகாக நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் நான் உங்களை திருப்திப்பட சொல்லவே இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் ஏன்னா ஒரு 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 ராசிக்கு யோககாரகன்ன்றது ஒரு கிரகம் இருக்கும். அந்த யோககாரகன் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த யோகம். அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது அது ட்ரிபிள் மடங்கு யோகத்தை உருவாக்கிடும். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. பிரபலமான ரீதிக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகள், தீராத பாதிப்புகளை சந்தித்தவங்க கூட அதுலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடைக்கும். தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. குருவினுடைய பார்வை அவ்வளோ பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களை பெற்றவங்களையும் சந்தோஷப்படுத்திடுவீங்க, நீங்கள் பெற்ற பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்திடுவீங்க. உங்களை நம்பி வந்த வாழ்க்கை துணை, அந்த லைஃப் ஸ்டைல் எல்லா விதத்துலேயும் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ரிஷபராசி கண்டிப்பாக ஒன் மேன் ஆர்மியாக ஜெயிச்சு இந்த உலகத்தில் யாரையும் எதிர்பார்க்காம வாழக்கூடிய ஒரு ராசி எதுனா அது ரிஷபராசி தான். எந்த பலத்தையும் எதிர்பார்க்க மாட்டீங்க, சுய பலத்தை நம்பி வாழக்கூடியவங்க. அவ்வளோ அருமையான ஆற்றல் கொண்ட உங்களுடைய அந்த அமைப்பிற்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசாபுத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம். இந்த பரல்களில் இந்த குரு அங்கே எத்தனை பரல்களோடு இருக்கிறார் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா உச்ச குருவாக இருக்கிறார் இல்லையா, எத்தனை பரலோடு இருக்கிறாரு, ப்ளஸ்
அவர் அந்த இடத்துல வந்து இந்த 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி அது எங்கேயோ கொண்டு போயிடும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ச்சியில் இருக்கக்கூடியவங்க, உயர்தர கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கஷ்டத்தில் இருந்தவங்க தான். அவங்களுக்கு இந்த மாதிரியான கிரக நிலைகளும் அமைப்புகளும் கனெக்ட் ஆகும்போது தான் அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா இந்த பரல்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த பரல்களை பாருங்கள். கண்டிப்பாக திசாபுத்திகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இதில் அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகிடுவார், மறுபடியும் சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். எப்படின்னா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பெயர்ச்சி ஆகி மீண்டும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கடகத்துக்கு வந்துடுவார். அப்போது குரு பார்த்திங்கன்னா இடையில் மீண்டும் பயிற்சி ஆவார், மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவார். அந்த காலகட்டங்கள் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவாலையும் உங்களுக்கு மண், மனை, பூமி, வீடு கட்டக்கூடிய யோகங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த குரு பெயர்ச்சி மாபெரும் யோகம் அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளை எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் வளர்ச்சியாக்கிடும். நான் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.